ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். சூப்பரான நாவல் பழ சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்ல ஃப்ரெஷ்ஷாக பழுத்த நாவல் பழம் கிடச்சிச்சு. வாங்கிட்டு வந்துட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நாவல் பழத்தோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம ஜூஸ் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கப் அளவு நாவல் பழத்துக்கு ஹாஃப் லெமன் கரெக்டாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஐஸ் க்யூப்ஸ் விட்டுட்டு தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை நம்ம இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி நன்னாரி சர்பத் ஆட் பண்ணியிருக்கேன். வேணான்னு நினச்சிக்கோங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாவல் பழ சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாசலில் இழந்த பழம், நாவல் பழம்லாம் விற்பாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ இந்த உள்ள குட்டீஸ்க்கு இது என்னன்னே தெரியல. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட் டிசீஸ், கேன்சர்லாம் வராமல் கூட இது தடுக்குதான். கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.